Hi students, I am Gopinath, 12th Max, example 3.3. If alpha, beta and gamma are the root of the equation x cube plus px square plus qx plus r is equal to 0, find the value of summation 1 by beta gamma in term of the coefficient. So given question is a cubic equation. Cubic equation to partner highest number 3. அப்போ degree 3 இருக்கும்போது 3 roots வரணும் alpha, beta, gamma ன்னு. So இது அவங்களே கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்த equation எடுத்துக்கலாம். The given equation is x power of cube plus px square plus qx plus r is equal to 0 கொடுத்துக்கிறாங்க. இப்போ cubic equation formula general formula பார்த்தீங்கன்னா ax cube plus bx square plus cx plus d is equal to 0. டிகிரி 3 இருக்கும்போது 3 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா தான் given கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தா 3 ரூட்ஸோட சம் ஆஃப் த டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா is equal to ஃபார்முலா இஸ் மைனஸ் பி பை ஏ. அதோட நோட்டேஷன் சம்மேஷன் 1 சொல்லலாம். அண்ட் இதோட ப்ராடக்ட் ஸோ ரெண்டு டேர்மாக வரும். தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு காமா அடுத்தது பீட்டா இன்ட்டு காமான்னு வரும். ஸோ டூ டேர்ம்ஸ் வரும். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏன்னு வரும். அதோட நோட்டேஷன் சம்மேஷன் 2ன்னுவாங்க. அத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் 3 ரூட்ஸ் அதோட ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் மைனஸ் டி பை ஏ. அதோட நோட்டேஷன் சம்மேஷன் 3. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து கம்பேர் பண்ணலாம். Comparing the equation, it is ax power of cubic equation plus bx square plus cx plus d is equal to 0. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் கம்பேர் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுங்கள் x cube கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து a is equal to 1 கிடைக்கும். x square cancel, that is b is equal to p and c is equal to இந்த x cancel, that is c is equal to q and d is equal to r ன்னு கிடைக்குது. இப்போ இதில் 3 ரூட்ஸ் கொடுத்ததுனால இதோட சம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அவரோட ஃபார்முலா கொடுத்தேன். தட் இஸ் மைனஸ் பி பை ஏன்னு சொன்னோன்னா தட் இஸ் ஃபார்முலா இஸ் மைனஸ் பி பை ஏ. இந்த இதில் ஈக்குவல் டு பியோட டேர்ம்னது பி, தட் இஸில் பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் ஏயோட டேர்ம் 1 ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது. இப்போது மைனஸ் பி பை 1 டான்ஸ் நம்ம கிடைக்கும் மைனஸ் பின்னு வரும். இதோட நோட்டேஷன் என்னது? இட் இஸ் சம்மேஷன் 1. ஸோ இதில் சம்மேஷன் 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சில டம் மைனஸ் சில டம் ப்ளஸ்ன்னு இருக்குது. மைனஸ் ப்ளஸ் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஆன் நம்பர்ஸ் இருக்கும்போது சம்மேஷன் 1 சம்மேஷன் 3 இருக்கும்போது ஆன் நம்பராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நெகட்டிவாக இருக்குது. 2ன்றது ஈவன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபார்முலா வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. சரி, அடுத்தது சம்மேஷன் 1 நான் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? சம்மேஷன் 2. இந்த 3 ரூட்டோட ரெண்டு டம் எடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட் இஸ் சம்மேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ ஆல்ஃபா பீட்டா இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா 3 ரூட்ஸ் கிவன் கொஷினில் 3 ரூட்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. இதோட 2 டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் அடுத்தது பீட்டா காமா. இதோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இந்த ஃபார்முலா இஸ் சி பை ஏ. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏன்னு இருக்கும். இந்த இதில் சி பை ஏன்னு என்ட்ரி பண்ணலாம். ஈக்குவல் டு சியோட டேர்ம்னா இந்த இடத்துல கியூன்னு இருக்குது. ஏவோட டேர்ம்னது 1, தட் இஸ் q பை 1 நம்ம கிடைக்கும் q1 கிடைக்கும். அடுத்தது இந்த 3 ரூட்ஸோட ப்ராடக்ட் தட் இஸ் இந்த இடத்துல சம்மேஷன் 3. சம்மேஷன் 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா. அவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் டி பை ஏன்னு வரும். இந்த ஃபார்முலா பாருங்கள். சம்மேஷன் 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ இதில் மைனஸ் டி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் டியோட டேர்ம்னு பாருங்கள். டியோட டேர்ம்னு இருக்குது ஆர் அண்ட் ஏயோட டேர்ம் வந்து 1. ஸோ மைனஸ் ஆர் பை 1 நம்ம கிடைக்கும் மைனஸ் ஆர்ன்னு கிடைக்கும். இப்போ கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 1 பை பீட்டா காமா இன் த டேர்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். ஸோ கொடுத்த டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் 1 பை பீட்டா காமா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 3 டேர்ம் வரும். எப்படி 3 டேர்ம் வரும்னா ஆல்ஃபா பீட்டா காமாவோட 2 டேர்ம்ஸ் தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்மேஷன் டேர்ம்னாலே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ் தான். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சுப்பீங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இப்போது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் என்ன பண்ணலாம்? சம்மேஷன் நம்பரில் கவர் பண்ணிடலாம். அதாவது சம்மேஷன் என்னன்னு போட்டு 1 to 10 என்ட்ரி பண்ணிடலாமா? இப்போ சம்மேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? சம்மேஷன் 1 to 10 இன்ட்டு என்னன்னு இருக்குது. எண்ணுக்கு வேல்யூ 1 கொடுங்க 1 வரும். அடுத்த நம்பர் ப்ளஸ்ன்னு வரும். சம்மேஷனால் ப்ளஸ் தான் வரும். அடுத்த நம்ம எண்ணுக்கு 2 கொடுத்தா 2ன்னு வரும். அடுத்து 3ன்னு வரும். அப் டு 10 இந்த நம்பர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அதோட சிம்பாலிக் தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமாவோட சிம்பாலிக் 2 டேர்ம்ஸ். அதாவது இதில் பார்த்து சொன்னோம் பார்த்தீங்களா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா அதில் ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சு 3 டேர்ம் வந்துடும். அதாவது நியூமரேட்டர் பார்த்தா 1 இருக்குதுங்களா? இது 1 அப்படியே இருக்கட்டும்.
இந்த 2 டேர்ம் கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமாவோட 3 டேர்ம்ஸு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஏன் ப்ளஸ் போட்டால் சம்மேஷன் டேர்ம் இருக்குன்னா ப்ளஸ்ன்னு வரும். அடுத்தது 1 அடுத்து என்ன ஆகிடும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா போட்டோம். அடுத்து என்ன ஆகிடும் ஆல்ஃபா இன்ட்டு காமான்னு வருங்க ஆல்ஃபா காமா. அடுத்து என்ன ஆகிடும் 1 போடுங்கன்னா எல்லாமே நியூமரேட்டர் 1 தான் கொடுத்துக்கிறாங்க. இல்லை 1 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா இன்ட்டு காமா. இப்போ பாருங்கள் இந்த பீட்டா காமா வந்துடுச்சு இல்லை. அப்போ ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட மீனிங் இது தான். இங்கே என்ட்ரி பண்ண பதில் அதே சேம் ப்ராசஸ் தான். இதில் ஈக்குவல் டு எல்லாமே என்ன பண்ணுங்க நியூமரேட்டர் எல்லாமே இங்கே 1 இருக்குது. கீழே வந்து ஆல்ஃபா பீட்டா இங்கே ஆல்ஃபா காமா பீட்டா காமா இருக்குது. இப்போ இந்த என்ன பண்ணுறேன் எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் ரெண்டில் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். இந்த எல்சிஎம் என்ன பண்ணுறேன் ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த டேர்ம் என்னதுன்னா ஆல்ஃபா பீட்டா கவர் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமான்றது எல்சிஎம்மாக எடுத்துனுக்கிறேன். இதில் ஆல்ஃபா பீட்டா கவர் ஆகிடுச்சு. வராத டேர்ம் இது காமா டேர்ம் வரல. இதெல்லாம் காமான்னு என்ட்ரி பண்ணிடலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா காமா இருக்குது. நான் எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துக்கலாம். வராத டேர்ம் இது பீட்டா தானே. ஸோ இந்த பீட்டான்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா காமான்னு இருக்குது. இதில் வராத டேர்ம் என்னது ஆல்ஃபா டேர்ம் இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ தேர்ஃபோர் இதில் எல்சிஎம் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு நியூமரேட்டர் என்ன கிடைக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட இருப்பேன் ஆல்ஃபா பீட்டா காமா கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மோட ஆன்சர் முடியுது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட ஆன்சர் நம்ம என்ன பிடிச்சிக்கிறோம் தட் இஸ் a -p. இந்த இடத்துல -pன்னு என்ட்ரி பண்ணலாம். ஆல்ஃபா பீட்டா காமா இதோட வேல்யூ என்னது -r. ஸோ அப்போ டோட்டலாக இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ டோட்டலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் 1 பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு p/r. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுதான் கிவன் கொஷனில் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் 1 பீட்டா காமா இன் டேர்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் டேர்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். இதுதான் டேர்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். ஸோ வேல்யூ வந்து p/r.